வணக்கம். வாங்க சமைக்கலாம் வித் பிருந்தா சேனல். இன்னைக்கு நம்ம கார்டன் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கேட் இருக்கு, கேட் ஓப்பன் பண்ணலாம். இது மாதுளை மரம். இப்போதான் 1 2 பிஞ்சி விட்டுருக்கு. இந்த பாருங்க பாருங்க, இங்கே பாருங்க. நாங்கள் பாட்டில் தான் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு ரோஸ் செடி. இது ஒரு ரோஸ் செடி, இது ஒரு ரோஸ் செடி, 2 பாட்டில். இது மல்லிப்பூ செடி, இது தக்காளி செடி, இது மல்லிப்பூ செடி. இது சாமந்தி செடி. இது சாமந்தி செடி. இது ரோஸ். இது கருவேப்பிலை செடி, மல்லிப்பூ செடி, லில்லி பூ, ரோசா பூ. இது கருவேப்பிலை, இது மல்லிப்பூ செடி. பரண்டை, ரோஸ். இது மல்லிகை. இது பரண்டை. இது ரோஸ். அது சங்கு, ப்ளூ சங்கு. இது லில்லி. இது ரோஸ். எல்லோ ரோஸ், ரெட் ரோஸ், லில்லிப்பூ, மருதாணி, கற்பூரவள்ளி, லில்லிப்பூ, கற்றாழை, துளசி, மஞ்சள் கனகாம்பரம், தூதுவளை, சாமந்தி. பழுப்பு தண்ணி ஊற்றணும். ஜாதி மல்லி.
இது வந்து ஆடாத்தோடை. இந்த இலை வந்து சளி இரும்பலுக்கெல்லாம் தொண்டை வலி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. கஷாயம் போட்டு குடிக்கலாம். இலை எடுத்து இந்த நடு நரம்பை எடுத்துட்டு தண்ணி ஊற்றி இஞ்சி போட்டு மிளகு போட்டு பாதியாக தண்ணி சுண்டுட்டோன்னு உப்பு போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் வடிகட்டி. இதுதான் ஆடாத்தோடை இலை. இதை நாங்கள் போன லாக்டவுனில் தான் வச்சோம். ஏற்காட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது எல்லாமே வீட்டுக்கு ரொம்ப தேவையான செடிங்க தான். இது வந்து பிரண்டை, முட்டி வலி, இது வந்து பிரண்டை முட்டி வலிக்கெல்லாம் துவையல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சங்குப்பூ பூஜைக்கு. இது வந்து மருதாணி, இதுவும் மருதாணி தான். இது வந்து கற்பூரவள்ளித்தாங்க. கஷாயம் போட்டு குடித்தா தொண்டைக்கு சளி இரும்பலுக்கெல்லாம் நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கசக்கி ஒரு பாலாடை கொடுக்கலாம். அது கற்றாழை, வெள்ளை கசராங்கண்ணி, இது எல்லாம் வந்து எண்ணெய் காசத்துக்கு. குளிக்கும்போது இந்த இலையெல்லாம் போட்டு நம்ம பேக்காக செஞ்சு